இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். ராஜாவினுடைய இருதயம் கர்த்தர் கையிலே நீர்க்கால் போல் இருக்குதாம். அதை அவர் சித்தத்தின்படி, அவர் எப்படி அவர்களை மனதை திருப்பணுமோ இருதயத்தை திருப்பணுமோ அதை போல் தேவன் திருப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா மனுஷர்களுடைய வழி அவர்கள் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், ஆனால் கர்த்தரோ ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தையும் நிறுத்து பார்க்கிறவராக இருக்கிறார்னு பார்க்குறோம் இல்லையா. அவர் இருதயங்களையும் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாக தம்முடைய வசனமாகிய பட்டயத்தை அனுப்புவார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன். அது மனுஷன் உணரணும், கர்த்தர் மகா பெரிய தேவனாக இருக்கிறார்னு. அப்போ கர்த்தர் நம்முடைய இருதயத்தை நிறுத்து பார்க்குறார், உள்ளந்திரியங்களை அவர் ஆராய்ந்து இருக்கிறார். அதனால்தான் மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர்னு நீதிமொழிகள் 16:9 பார்க்குறோம். அவன் இருதயம் எவ்வளோ யோசிக்கலாம், அவன் நடைகள், அவன் செய்ய போகிற காரியத்தை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர் தான். இங்கே எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் பார்க்குறோம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நாளாக சந்தோஷத்தோடு ஆதரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மனமகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தப்படத்தக்கதாய் அசிரிய ராஜாவுடைய இருதயத்தை அவர்கள் பட்சத்திலே சார்ந்திருக்க பண்ணார். அப்போ அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையை சந்தோஷத்தோடு அவங்க அனுசரிக்கிறதுக்கும் அவங்க மகிழ்ச்சியாக கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை செய்யவும் ராஜாவுடைய இருதயத்திலே அவங்களுக்கு ஒரு இரக்கத்தை தேவன் கொடுத்தார். அவர்கள் பட்சத்திலே அவர் சார்ந்து இருக்கும்படியாக அந்த ராஜாவை இருக்க பண்ணார். அதுதான் கர்த்தருடைய கரத்தில் ராஜாக்களுடைய இருதயம் இருக்குது. அதை எப்படி ஒன்றாலும் தேவன் திருப்ப வல்லமையுள்ளவர். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலையும் பார்க்குறோம். கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை ஆராய்ந்து கொள்வது எப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ மனுஷனுடைய நடை அவனுக்கு வாய்க்கான்னு அவன் நினச்சாலும் அவன் தன் வழியை அறிந்து கொள்வது கர்த்தர் சொல்லும் ஆலோசனையில் தான் அந்த வழியை அறிந்து கொள்ள முடியும் இல்லையா. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின் யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாக இருக்கும் என்றே வேதவசனம் சொல்லுது. அப்போ நம்ம நேர்ந்து கொண்டதை கர்த்தருக்கு பொருத்தனைகளையும் நம்ம செலுத்தணும், அது யோசிக்கக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா அது நமக்கு கண்ணியாக மாறிடும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம். தேவனும் அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரங்கள் நின்று. யாரை குறித்து இது சொல்லப்படுதுன்னா யோசேப்பை குறித்து. கர்த்தர் யோசேப்பினுடைய எல்லா உபத்திரங்களிலிருந்து அவரை விடுதலையாக்கி எகிப்தின் ராஜாவாகிய அந்த பார்வோன் சமூகத்தில் அவருக்கு கிருபை கிடைக்கும்படியாகும் ஞானத்தை தேவன் அருளினார். யாருக்கு? யோசேப்புக்கு. அதே போல் பார்வோன் ராஜா அவர் எகிப்து தேசத்துக்கு தன் வீட்டு அனைத்துக்கும் யோசேப்பை தேவன் அதிகாரியாக வைத்தார். அதே போல் பஞ்சகாலம் கானானில் ஏற்பட்ட போது இஸ்ரவேல ஆகிய யாக்கோபையும் அவர் பிள்ளைகளையும் அந்த எகிப்தில் தங்குவதற்கு யோசேப்பு மூலமாக கர்த்தர் அந்த நாளில் உதவினார். அப்போவும் ராஜாவுடைய இருதயத்திலே ஒரு இரக்கத்தையும் தயவையும் கொடுத்து அவங்க கோசேன் நதி அருகே தங்கள் பரிவாரங்களோடு வந்து வாழ்ந்திருக்கும்படியாக கர்த்தர் செய்தார்னு பார்க்குறோம். நீதிமொழிகள் 16:1 மனிதனின் யோசனைகள் மனுஷனுடைய நாவின் பிரதியுத்திரம் எல்லாமே கர்த்தரால் தான் வரும். நம்ம யோசிக்கிறோம், ஆனால் அந்த நாவின் பிரதியுத்திரம் நம்ம சொல்லுகிற வார்த்தை கர்த்தரால் தான் வரும். அது வந்து நம்ம விசுவாசிக்கணும். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 27-28 வசனத்தில் எருசலேமுடைய கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனை ராஜாவின் இருதயத்திலே முதல்ல கர்த்தர் அருள்றார். ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிகளுக்கும் மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்தை எல்லாம் பிரபுக்களுக்கு முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணினார்னு எஸ்ரா சொல்கிறார். ஏன்னா இந்த எஸ்ரா யாருன்னா, நீங்கள் எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 4, 9, 10 வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த எஸ்ரா தேறின வேத பாரகனாக இருந்து தேவனுடைய கரம் அவர் மேலே இருந்தது. அவர் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான்னு பார்க்குறோம். தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததுனால அவர் எருசலேமுக்கு இந்த எஸ்ரா வரார். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் எஸ்ரா உபதேசித்து வந்தார். தன் இருதயத்தை அவர் பக்குவப்படுத்தி இருந்தார். எதனால்? வேத வசனத்தினாலே அவர் தியானித்து தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டு இருந்ததுனால கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க பொன்னும் வெள்ளியும் அதுக்கு என்னென்ன தேவைகளோ அதை எல்லாம் ராஜா தன் பிரபுக்கள் வேலையாட்கள் மூலமாக அதை
கொடுக்கும்படியாய் அன்னைக்கு எஸ்ராவுக்கு உதவினார். அப்போ ராஜாவுடைய இருதயத்திலே ஒரு இரக்கத்தை பார்க்குறோம். சங்கீதம் 106:46 பாருங்கள், அவர்களை சிறைபிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடித்த அந்த எகிப்தியருக்கு இருதயத்தில் கூட அன்னைக்கு இரக்கத்தை கொடுத்து அவங்க அந்த எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்க கடந்து வரும்போது பொண்ணும் பொருளையும் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள அனுப்பி வைக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அதுபோல் எல்லார் மனதிலையும் தேவன் இரக்கத்தை கொடுக்கவும் அவர் வல்லமையுள்ளவர். இஸ்ரவேலருக்கு தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி தேவன் மனஸ்தாபப்பட்டார்னே வேத வசனம் சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளோதான் தேவனுக்கு புறம்பாய் நடந்தாலும் அவரை கோபப்படுத்தினாலும் ஆனால் தேவன் கிருபையினாலே மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். அதே போல் ஏசாயா 49:13 பார்க்குறோம், நான் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்கள் அப்படின்னு சொல்கிறார். நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குறவன். நம் கர்த்தர் மகாராஜாவாக இருக்கிறார் இல்லையா. இன்றைக்கி கர்த்தரோன்னு வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குறார், அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்கி நமக்கு கொடுக்குறான்னு பார்க்குறோம். அதே போல் நெகேமியா காலத்துலேயும் எருசலேத்தின் அலங்கம் சுட்டு எரிக்கப்பட்டு அது பாழாய் கிடந்தது இல்லையா. கல்லறை போல் அது இருந்ததான் அந்த ஸ்தலம். நெகேமியா 2:3-5 ராஜாவை நோக்கி, ராஜாவே என்றென்றைக்கும் வாழ்க, எங்கள் பிதாக்களுடைய கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியினாலே சுட்டெரிக்கப்பட்டதாக இருக்குன்னு சொல்லி அவன் துக்க முகத்தோடு இருந்தானா. அதை பார்த்து தான் அவர் கேட்குறார், ராஜா ஏன் நீ துக்க முகத்தோடு இருக்க அப்படின்னு. அப்போது அப்படி இருக்கும்போது நான் துக்க முகமாக இருக்காமல் இருப்பது எப்படின்னு நெகேமியா சொல்கிறார். அதனால் ராஜாவுக்கிட்ட வந்து அந்த காரியத்தை சொல்லி பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் ஜபம் பண்ணுறார். ராஜாவை பார்த்து ராஜாவுக்கிட்ட சித்தம் இருந்தால் அடியேனுக்கு சமூகத்திலே தயை கிடைக்கணும்னு ராஜாவை பார்த்து கேட்குறார். அப்போ பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படியாக யூதா தேசத்துக்கு தன்னை அனுப்பும்படியாக ராஜாவிடத்தில் கேட்கும்போது ராஜாவும் அந்த இரக்கத்தினும் தயவினாலேயும் அவரை அங்கே போய் அதை செய்யும்படியாக அனுப்புகிறார்னு பார்க்குறோம். அப்போ பாருங்கள், ஒரு ராஜா உன்னுடைய இருதயத்தில் அன்றைக்கி நெகேமியாவுக்காக பேசுகிறார், எஸ்ராவுக்காக பேசுகிறார், யோசேப்புக்காக தேவன் பேசுகிறான்னு பார்க்குறோம். நெகேமியா 1:11 ஆண்டவரே, உமது அடியானின் ஜபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜபத்தை உமது செவிகள் கவனித்திருப்பதாக. அப்போ அவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். நெகேமியாவின் ஜபம்னே இருக்குது வேதத்தில். தானியேலின் ஜபம், நெகேமியாவின் ஜபம், ஆசாவின் ஜபம், யோசபாத்தின் ஜபம், இந்த மாதிரி அநேகருடைய ஜபம் வேதத்தில் இருக்குது. அதெல்லாம் தான் தேடி வாசித்து அவர்களை போல் நாம் ஜபிக்கும் போது கர்த்தரிடத்தில் நாம் கேட்குற காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அன்னைக்கு அப்படி தான் தேவனிடத்தில் அவர் மன்றாடுகிறார், உம்முடைய அடியானுடைய காரியத்தை கைகூடி வர பண்ணுங்க, மனுஷனுக்கு முன்பாக எங்களுக்கு இரக்கம் கிடைக்கும் பண்ணியபடி பிரார்த்திக்கிறாரு. நான் ராஜாவுக்கும் பானபாத்திரக்காரனாக இருந்தேனே. அப்போ நீங்கள் செய்கிற அந்த நன்மைகளை தேவனுக்கு சொல்லணும். அதை சொல்லி நினைப்பூட்டுதலின் ஜபம்னே இருக்குது. உங்கள் இலையில் யாருடைய கண்களில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கலனாலும் கர்த்தருடைய கண்களில் இரக்கமும் தயவும் கிடைச்சதுனாலே உங்களுக்கு போதும். சங்கீதம் 105:25 பார்க்குறோம், தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையால் நடத்தவும் அவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றினார். அப்போ தேவன் எல்லாத்தையும் மாற்ற வல்லவன் உள்ளவர். அவர் ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விடுகிறார், மகா நதிகளை வற்றி போக பண்ணுகிறார்னே சங்கீதம் 74:15 பார்க்குறோம். திரளான தண்ணீரின் இளைச்சலை பார்க்கலாம், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலாம், கர்த்தர் உன்னதத்தில் வல்லமையாக இருக்கிறார்னு சங்கீதம் 93:4 பார்க்குறோம். அவர் வல்லமையுள்ள தேவன். அதே போல் அவர் ஆழத்தை நோக்கி வற்றி போக சொன்னால் அது வற்றி போகும், நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன்னு சொன்னால் அது வெட்டாந்தரை ஆகணும். ஏசாயா 44:27 பார்க்குறோம். அவருடைய வாயின் வார்த்தைகள்னாலே அவர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்ல தேவனாக இருக்கிறார். அதனால் இன்றைக்கி ராஜாவின் இருதயம் கர்த்தர் கையில் நேர்கால் போல் இருக்குது. அதை தமது சித்தத்தின்படியே அவர் திருப்புகிறார். ஆமேன்.